ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் தான் அடிக்க போகிறோம் பேக்கரி ஸ்டைலில். இந்த ப்ளம் கேக்கு தேவையான பொருள் என்னென்னு காமிக்க பாருங்கள். இந்த ப்ளம் கேக்கோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் இந்த ப்ளம் கேக் அடிக்கிறதுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் டால்டா. கேக்குக்குன்னு அடிக்கக்கூடிய டால்டா தனியாக இருக்குது, அந்த டால்டா இது. இது வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்ரு. இது சுகரு. இது இந்த கேக்குக்கு அடிக்க தேவையான எக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 6 மந்த்துக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். இதில் நிறையா ஃப்ரூட்ஸ் ஆட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பழம், செரி பழம், டேட்ஸு, ஜிஞ்சர் பீல், ஆரஞ்சு பீல், ஹனி, ஒயின், ரம்மு, அந்த மாதிரி எல்லாமே ஆட் ஆகிருக்கு. அது போக கேஷ்யூ நட்டும் ஆட் ஆகிருக்கு. இதை நம்ம ஃபாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா எடுத்துருக்கோம். மைதாவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் பவுடர் எடுத்திருக்கோம், மில்க் பவுடர் எடுத்திருக்கோம், ஸ்பைஸ் பவுடர் எடுத்திருக்கோம். இது வந்து எசன்ஸ், இந்த ப்ளம் கேக்கு தேவையான எசன்ஸு. ஒரு 3 ஃப்ளேவர் எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ளம் கேக்கோட பொருள். இந்த கேக்கு எப்படி அடிக்கணும்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கேன் பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக நான் வந்து டைட்டிலில் வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்கு எல்லாத்தையும் ஒரு பவுலில் உடச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் எக்குமே நம்ம உடச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகரு, டால்டா, பட்ரு, ஜாம், இந்த 4 ஐட்டத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அது போக எக்கு உடச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம ஓட விடணும். இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம நார்மல் ஸ்பீடில் தான் ஓட விடணும். ப்ளம் கேக்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்பீடில் தான் ஓட விடணும், ஹை ஸ்பீடில் ஓட்டக்கூடாது. இப்போ நம்ம நார்மல் ஸ்பீடில் ஓட்ட போகிறோம். எக்கு வந்து நம்ம ஒரு 3 எக்கு அப்படியே ஆட் பண்ணணும். இந்த மொத்தமாக உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர க்ரீமியாக மாற நம்ம 3 முட்டையாக ஊற்றணும். இப்போ நான் எப்படின்னு காமிக்க பாருங்கள். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்சிங் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 எக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வந்து ஓடணும், எல்லாம் மிக்சிங் ஆகி ஓடணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து சரியாக மிக்சிங் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக மிக்சிங் ஆகும் அப்போ தான். நம்ம எவ்வளோ அதிகமான குவான்டிட்டியில் அடித்தாலுமே இந்த எக்கு வந்து 3 முட்டையாக தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த கேக் வந்து அப்படி க்ரீமியாக நல்லா சாஃப்டாக ஏறி வரும். அப்போ தான் நம்மளோட கேக்குமே நல்லா வரும். இந்த நம்ம ஸ்பீடாக வந்து எக்கை ஊற்றிட்டோம்னா அது லிக்விடாகியும் அப்படியே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளம் கேக் வரும், ஆனால் கேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மிக்சிங் ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு 3 முட்டையை ஊற்றிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா எக்குமே ஊற்றி ஓட விடணும். 3 முட்டையாக ஊற்றி ஓட விடணும். இப்போ ஓரளவு மிக்சிங் ஆகிடுச்சு. நம்ம வந்து 6 எக்கு ஊற்றிருக்கோம்.
இந்த எக்கில் தான் அந்த சுகர் எல்லாமே நம்மளுக்கு கரையும். அதனால் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சேர சேர அப்படி நம்ம 3 முட்டையாக ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம 3வது முட்டை, அதாவது 9வது முட்டை ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து 9 முட்டை ஊற்றிருக்கோம். இப்போ ஓரளவு வந்து நல்லா சேர்ந்து ஓடுது பார்த்தீங்களா கிருமியாக. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த கேக்கு டால்டான்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். இந்த கேக்கு டால்டா எப்படி இருக்கும்னா நான் காமிக்க பாருங்கள். இப்போ நம்மளுடைய கேக்கு டால்டா எப்படி இருக்குன்னு காமிக்கேன். இதுதான் அந்த கேக் டால்டா. இந்த டால்டா வந்து கேக்கு யூஸ் பண்ணது மட்டும். கேக்குக்கு தனியாக டால்டா இருக்குது, க்ரீமுக்கு தனியாக டால்டா இருக்குது, பிஸ்கட்டுக்கு தனியாக டால்டா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸுக்கு தனியாக டால்டா இருக்குது. ஸோ நீங்கள் இதை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். கேக்குக்குன்னு தனியாக டால்டா இருக்குது. அந்த டால்டாவை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து எக்கு எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஹைட்டாக ஏறி வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். எக்கு முடிஞ்சோடனே நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எக்கு முடிஞ்சிட்டு இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லுவோம் பாருங்கள். இந்த எசன்ஸை வந்து உள்ளே ஊற்றிடலாம். அடுத்தது அதே ஸ்பீடில் வந்து நம்ம இந்த கேரமலை ஊற்றிக்கலாம். நம்ம ப்ளம் கேக்கோட கலருக்கு ஊற்றிக்கலாம். அது உங்களுக்கு டார்க்கானோம்னா நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கோங்க, லைட் கலர் போதும்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியமான கலர் எனக்கு தேவை இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேரமல் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம மைதா ஆட் பண்ணணும். மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிஷினை ஆஃப் பண்ண வேண்டாம், நம்ம வந்து மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மைதா கட்டியாக விடாது. அப்படி கொஞ்சமாக போடும்போது நம்மளுக்கு எல்லாம் மிக்சிங் ஆகிட்டே வரும் ஈவனாக. மைதாவை போட்டப்பறம் நீங்கள் வந்து நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கலாம், நல்லா மிக்சிங் ஆகட்டும். ஸோ அடுத்தது மிக்சிங் ஆன பிறகு நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்பைஸ் பவுட்ரு, ப்ளம் கேக்கு மெயினான பொருளே இந்த ஸ்பைஸ் பவுட்ரு தான். இதுதான் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் மில்க் பவுட்ரு. நீங்கள் மைதா கூடயே இந்த பவுட்ரு எல்லாத்தையும் மொத்தமாக கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். வீடியோக்காக உங்களுக்கு தனித்தனியாக போட்டு காமிக்கேன். நான் அடித்தோம்னா மொத்தமாக மைதா கூட இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ உங்களுக்கு அது என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கன்னு தெரியுது காட்டி நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கேன். இப்போ நம்ம நார்மல் ஸ்பீடு வச்சுக்கலாம்.
ஸோ நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஸ்லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயில் அள்ளிட்டு நம்ம ஓவனில் ஏற்றிடலாம். இப்போ நம்ம ட்ரெயை டேர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரெயில் நம்ம இந்த டோவை அள்ளிடலாம். இந்த ட்ரை வந்து நம்மளோட ஸ்பாஞ்சு ட்ரை. இதோட அளவு எவ்வளோன்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லுதேன் லாஸ்ட்டில் ஃபைனலாக. டோ வந்து இந்த மாதிரி இருக்கணும், ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக டோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேக்கு கட் பண்ண முடியாது, ரொம்ப உதிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பவுலில் உள்ள பாருங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லா டோவுமே இந்த ட்ரெயில் அள்ளிட்டேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோ வருது. நம்மளுக்கு இந்த ட்ரெய்க்கு தேவையான வெயிட் வந்து 3.5 கிலோ தான் தேவைப்படுது. அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த டோட்டல் எவ்வளோ வெயிட் வந்துட்டுன்னு காமிக்கிறதுக்காட்டி நான் டோட்டலாக இதில் அள்ளியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து இந்த 1 கிலோவாக எடுத்துருவேன். இந்த ட்ரெய்க்கு தேவையான வெயிட் வந்து 3.5 கிலோ. பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3.5 கிலோ கரெக்டாக அள்ளியிருக்கேன். 1 கிலோ எடுத்துட்டேன். அப்படின்னா நம்மளுக்கு இதோட டோட்டல் வெயிட் வந்து 4.5 கிலோ வருது. ஓகே, நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஓவனில் ஏற்றிட்டு நான் வந்து கேக் எப்படி இறங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பீஸை கட் பண்ணி காமிக்க எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு இந்த ரெசிபி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஹீட்டு, அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும்னா 180 டிகிரி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். நல்லா ஸ்லோ பேக்கிங் ஆகணும். அதான் இந்த ப்ளம் கேக்கோட மெயின். நல்லா ஸ்லோவாக பேக்கிங் ஆகணும். அதனால் ஒரு 1 ஹவருக்கு கூட தான் ஆகும். சில டைமில் கூட 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம் இழுக்கும். கேக் வந்து நல்லா பேக்கிங் ஆகணும். இந்த கேக் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்து கெட்டு போகாமல் இருக்கும். இது கேக் வந்து பார்த்திங்கன்னா நாள் ஆக தான் டேஸ்ட் அதிகமாக கூடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கேக்கை பேக்கிங் பண்ணி காமிக்க உங்களுக்கு எப்படின்னு காமிக்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம் கேக் வந்து சூடு ஆறின பிறகு நான் மறுநாள் தான் அந்த கேக்கை கட் பண்ணியிருக்கேன். நல்லா நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கேக்கோட ரெசிபி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கூட ரெசிபி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பரான ப்ளம் கேக்கு ரெசிபி இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.